Hi everyone, my name is Akthar Basha. நான் வந்து ஆரக்கிளில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பாஸ்ட் 3 months வந்து அஸ்பேராவில் UI UX டிசைனிங் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து ஒரு மெயின் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் மை கேஸ் ஸ்டடி. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் மை கேஸ் ஸ்டடி. இட் கேன் பி லிட்டில் பிட் பிரீஃபி, பட் ஐ வில் ட்ரை டு ப்ரிசைஸ் இட் லிட்டில். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நத்திங் பட் நம்ம என்ன இஷ்யூ எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நான் வந்து ஒரு 5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணியிருந்தேன். இன் தட் தேர் வாஸ் ஒன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வாஸ் பிக் பை அஸ்பேரா. அண்ட் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிக் ஆனது வந்து எனக்கே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அந்த 5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸாக்டான அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் என்னோட ரியல் லைஃப்பில் நான் மீட் பண்ணி ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூவோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் a businessman finding difficulty or facing problem on social media influencer for promotion. ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ வில் பி ஹேவிங் லைக் ஓனிங் அ பிஸ்னஸ் ஆர் ரன்னிங் அ ஷாப் ஆர் மேபி நம்ம ஒரு கடை நடத்தலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணுறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து ஒரு கடையோட ப்ரொமோஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் படத்துக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ எவ்ரிபடிஸ் ஆர் டூயிங் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அது வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வச்சு ப்ரொமோஷன் பண்ணும்போது அது ஒரு ரீச் இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு கிளாத்திங் ஷாப் வந்து ஓன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து ப்ரொமோட் பண்ணும். நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து இர்ஃபான் வியூஸை வந்து சூஸ் பண்ணுறேன். இவர் ப்ரொமோட் பண்ணார்னா என்னோட சேனலோட என்னோட பிஸ்னஸோட ரீச் பெரிய லெவலில் இருக்கும், இவர் சேனலோட ரீச் பண்ணணும் அப்படின்னு. பட் த ப்ராப்ளம் இஸ் அவரை போய் ரீச் பண்ணுறதோட டிஃபிகல்ட்டின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். சின்ஸ் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ன்றதுனால நம்ம அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து போய் வாட்ஸ்அப்பாக அந்த கான்டாக்ட் கண்டுபிடிக்கிற அந்த பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். இதை நான் வந்து என்னோட பர்சனலாக என்னோட கசின் ஒருத்தர் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது அவர் வந்து இது எப்படியா ப்ரொமோட் பண்ணணும்டா, யாராவது யூடியூபர்ஸ் பிடிங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது ரியல் டைமில் பண்ணோம். ரியல் டைமில் பண்ணும்போது நாங்கள் யூடியூப்பில் போய் கமெண்ட் போடுறோம் அப்படின்னா கூட வந்து அவங்க வந்து ரீச் பண்ண முடியல. இட் டிக் வெரி லைக் லாட் ஆஃப் டைம் அதில் வந்து கன்சியூஸ் ஆச்சு. ஸோ தென் எனக்கு அப்போ இது இருந்துச்சு, இஃப் மேபி தேர் வாஸ் அன் அப்ளிகேஷன் வேர் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஒரு பிராண்டையும் ஒரு இன்ஃப்ளூயன்சரையுமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டிங் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி a கிரேட் ஐடியா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்பயும் மைண்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ அஸ்பேரால் அதை சொல்லும்போது எனக்கு அது பிக்காச்சு. அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் வே அப்ளிகேஷன், இட்ஸ் a 2-way அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிராண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சரை கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ, சேம் வைஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பிராண்டை கண்டுபிடிக்கிறதுமே கஷ்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கரி சேனல் ஏதாவது இருக்கும். 4 million சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு ஒரு குக்கரி சேனல் இருக்கும். பட் நம்ம யாருக்குமே தெரிஞ்சே இருக்காது. இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அவங்க போய் கேட்டாங்க அப்படின்னா நோபடி வில் ரெஸ்பாண்ட் ஆர் எனிதிங். பட் ஆனால் இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இதில் குக்கரிலேயே இருக்க யாராவது ஒருத்தங்க வந்து சேம் அப்ளிகேஷனோட மீடியேட்டில் இதோட ரீச் அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். போத் த சைடு பெனிஃபிஷியல் ஒரு அப்ளிகேஷன். என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததே எனக்கு அது 2-way அப்ளிகேஷனாக இருக்கும்பொழுது இதோட ரீச் அண்ட் இது இருக்கும்ட்டு இதில் எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சோ இதோட சேம் வைஸ் இதோட ப்ராசஸ் UX ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. சின்ஸ் அப்படின்னா வந்து இது ஐடியாவாகவே யூனிக்காக இருந்ததும் இதை ப்ராசஸ் பண்ணுறதான UX ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது ஈச் ஸ்டெப் வாஸ் சேலஞ்சிங், பட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். I'll explain you. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஐ ஹோப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வில் பி கிளியர். ஸோ நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட யூசர் ஜர்னி ரைட் பண்ணேன். அதாவது பிராண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிராண்ட் சைட்லேருந்து இந்த அப்ளிகேஷனை பார்ப்போம். செகண்ட் சைடு வந்து இன்ஃப்ளூயன்சர் சைட்லேருந்து பார்ப்போம். ஸோ பிராண்ட் சைடில் இருந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஜேர்னி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ தேர் இஸ் ஒன் ப்ராசஸ் இஸ் அரைவிங் விச் இஸ் யூசர் ஜர்னி. சொல்லுங்க, ஓகே, திஸ் இஸ் மை யூசர் ஜர்னி தட் ஐ வாஸ் ப்ரிசைஸ்லி. இது நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, பட் ஓகே ஓரளவுக்கு இதில் வந்து கன்சைஸாக எப்படி இதை சொல்ல முடியும்னு எடுத்த யூசர் ஜர்னி தான் இது. ஸோ லெட் மீ ப்ரிசைஸ்லி இதை சொல்லிடுறேன். பிகாஸ் ஒரு யூசர் ஜர்னி நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரியல் டைம் ப்ராசஸ் தெரிஞ்சாதான் அப்ளிகேஷனில் அந்த யூசர் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுவானோ அதை நம்ம அப்ளிகேஷனில் பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி கிரேட். ஸோ யூசர் ஜர்னி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து போகணும் அப்படின்னா பிளான் டு ஃபைண்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆஸ் அ பிராண்ட். நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபைண்ட் பண்ணணும் பிளான் பண்ணிட்டேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆன் தட். ஸோ நான் இது ரியல் டைமில் பண்ண போகும்போது வாட் ஐ வில் டூ, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பிஸ்னஸ் டொமைன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இஃப் இட் இஸ் ஃபுட் ரிலேட்டட், கிளாத்திங் ரிலேட்டட் ஆர் ரியல் எஸ்டேட் ரிலேட்டட், வாட் எவர், ஐ ஹேவ் டு டிசைட் வாட் இஸ் மை டொமைன் ஃபர்ஸ்ட். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சோஷியல் மீடியா வந்து ஸ்க்ரால் பண்ணி லிஸ்ட் டவுன் பண்ணணும் எத்தனை இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நான் எனக்கு செல்ஃபில் வந்து பட்ஜெட் வந்து நான் வந்து எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்ற ஒரு பட்ஜெட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஸ்டார்ட் டு சர்ச்ல இருந்தால் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கும். பிகாஸ் வந்து இப்போது
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா யாருமே தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட இதை சொல்லுவோம், உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு, உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுன்னு. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி cluttered process that we can call, பிகாஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்காது. நம்ம 10 பேர் சொன்னோம்னா 10 பேர்ல ரெண்டாவது இருக்க ஒருத்தர் சொல்லுவோம், ஆமா எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் நம்மளே சோஷியல் மீடியாஸ்ல இறங்கி, அதுக்கப்புறம் வந்து அவங்க வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி தேடுவோம். வெயிட்டிங் பீரியட் வில் பி த வெரி டிஃபிகல்ட்டி இன் திஸ், பிகாஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் எப்படின்னா வந்து that's why I marked as very low emotional, பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு உண்மையிலேயே ரெஸ்பான்ஸ் வருமா வராதானே நமக்கு தெரியாது. நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது இது பண்ணுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி, ஓகே சொல்லுவாளா இல்லையா, நம்ம மைண்டில் வச்சிருக்காளா, இந்த மெசேஜை பார்த்தாலா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இது இருந்ததுனால வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் போகுனே தெரியாது. அண்ட் அட் த டைம் நம்ம பிஸ்னஸ்மே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது அண்ட் தென் ஓகே எனிஹவ் கடைசியாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் கிடச்சிட்டாங்க. ஸோ வி அச்சீவ் அ கோல் ஆன் தட் பார்ட். வி அச்சீவ் அ கோல் இன் த சென்ஸ் ஓகே வி அட்லீஸ்ட் வி கெட் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த இன்ஃப்ளூயன்சர். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சது, நம்ம ரெக்யூர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், விச் இஸ் அண்ட் ஆல் வெரி பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே கடைசியாக ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து போனோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம அப்படி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகுது in ரியல் டைம். என்ன அப்படின்னா வந்து பேமெண்ட் பேசுறது, அண்ட் தென் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் ட்ராக் பண்ணுறது, அண்ட் தென் வந்து நம்ம வந்து அதை ப்ரொமோட் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட வந்து நம்ம அதில் நிறைய சேஞ்சஸ், நிறைய மாடிஃபிகேஷன் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் அண்ட் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் தான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ப்ரொமோஷனில் மாற்ற ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் வந்து நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம், அட்வான்ஸ் பே பண்ணுறது ஒன்று இருக்கும், ஃபுல் டைம் பே பண்ணுறது ஒன்று இருக்கும், அண்ட் அவங்க வந்து எத்தனை நாள் வந்து நான் வந்து இதை வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரியான நிறைய இஷ்யூஸ் அதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரியல் டைமில் ஒரு பிராண்ட் இன்ஃப்ளூயன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூசர் ஜர்னி, லைக் அதில் இருந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ நான் இந்த யூசர் ஜர்னி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா, ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீ லைக் இது வந்து நானாக டிரைவ் பண்ண ஒரு யூசர் ஜர்னி இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு. இதை நான் வந்து என்ஹான்ஸ் இதை வந்து நான் வந்து என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக ரியல் டைம் யூசர் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். வேர் ஐ ஹேவ் டு கோ டு த பிராண்ட்ஸ், வேர் ஐ ஹேவ் டு கோ டு த பீப்புள் ஹூ ஓன்ஸ் அ பிஸ்னஸ், அண்ட் அவங்க கிட்ட உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்து தேடினீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் user research on this. So luckily எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they were very excited on to the business perspective, on to they were excited. எப்படின்னா வந்து நான் போய் இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they were very like இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டு ஆஸ்கிங் them questions as உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன தேவைப்படும், ஆர் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ லைக் டேக்கன் டு them, and then I started to receive the answers. அந்த ஆன்சர்ஸை நான் வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். There are some questions like for an example, so I'll take 2-3 questions to be short. So now I'm getting 5th questions. It's nothing but can you walk me through the recent experience that you have like while searching for a promoter. So it's nothing but நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டேன். எனக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஃப்ரெண்டு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கும்போது he really tried to reach இர்ஃபான் வியூஸை போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி really tried. பட் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 2.5 months கிட்ட ட்ரை பண்ணியுமே அவரால் வந்து எக்ஸாக்டாக இர்ஃபான் வியூஸை பிடிக்க முடியல, சின்ஸ் தட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணார். ஸோ அண்ட் தென் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், ஓகே இந்த அப்ளிகேஷனோட பைபாஸ் ரூட் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் லைக் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஆர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இது இருக்கான்னு நீங்கள் எங்கேயாவது சர்ச் பண்ணியிருக்கீங்களா, ப்ளே ஸ்டோர் ஆர் வெப்சைட்ஸ் ஆர் எனி பிளாக்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ஆன்சர்ஸில் ஒரு இது என்னன்னா, நான் சர்ச் பண்ணாலுமே இதோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரிலேட்டடாக கிடைக்கல, கிளட்டடாக இருந்துச்சு, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு அதில் ஒரு இது இருந்துச்சு, லைக் இதோட லைக் மார்க்கெட்டபிலிட்டின்றது வந்து அதிகமாக இருக்குது ஆனால் ப்ராடக்ட் இல்லை அப்படின்றது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் தட் can you share any best experience while you search for social media? Best and worst ரெண்டுமே சொல்கிறேன். பெஸ்ட்ன்றது வந்து ஒரு சில பேருக்கு வந்து உண்மையிலேயே கிடச்சிட்டாங்க, வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஒரு சில பேர் என்னன்னா வந்துட்டு நெகோஷியேட் பண்ணாங்க, பட்ஜெட்லேயே ப்ராப்ளம் ஆச்சு, நான் ஃபஸ்ட்டு ஒன்று பேமெண்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு, அண்ட் தென் பண்ணலன்ட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அண்ட் worst எக்ஸ்பீரியன்ஸ் போத் வர் தேர். ஸோ ஆன்சர்ஸ்மே ஐ ஜஸ்ட் இது பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆன்சர்ஸ்ல என்ன அப்படின்னா there was a process called in UX research, like we'll have to be map it as empathy mapping. Empathy mapping is nothing but அவங்க சொன்ன ஆன்சர்ஸோட நம்ம வந்து we'll have one says, think, feels, does ன்னு சொல்லி we'll have 4 set of process. The 4 set of process nothing but அவங்க சொன்ன ஆன்சரோட ஒரிஜினல் எம்பத்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த யூசருக்கு அந்த ப்ராப்ளமை நம்ம வந்து பெனட்ரேட் பண்ணுறதுக்கோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்கோ அப்ளிகேஷன் வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அவங்களோட ஆன்சர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ டிட் இட் வித் 3 of the people. ஒன் இஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர், ஒன்று வந்து ஒரு கிளாத்திங் பிராண்ட் ஓனர், இன்னொன்று வந்து செல்ஃப் என்டர்பிரனர் லைக் ஓன் என்டர்பிரனர். அவர் வந்து டாய்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதெல்லாம் செல் பண்ணுற ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி 3 பேர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 3 பேர்கிட்ட எடுத்ததில் நான் என்ன பண்ணேன்னா தட்
யூசர் பர்சோனான்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணேன். பிகாஸ் ஐ ஹேவ் மை பர்சன்ஸ், பட் ஆனால் எனக்கு அந்த பர்சனோட ஒரு பிக்சர் வேணும். பிகாஸ் நம்ம யூசர் யாருன்னு கிளியராக தெரிஞ்சாதான் நம்ம அப்ளிகேஷனோட ஈவன் த லுக் அண்ட் ஃபீல் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அந்த யூசருக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோன்றதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே டாக்குமெண்டடாக இருக்குது. எனக்கு அந்த யூசரே நேரில் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் லைக் யூசர் பர்சோனா இஸ் ஒன் ஆஃப் அ வெரி பெஸ்ட் மெத்தட் தட் வி கேன் கால். ஸோ நான் ஒரு யூசர் பர்சனை I'll try to explain. So this is a person called Shanmugam. He is a restaurant owner in my area. So he is 30 to 35 plus, 32 I mean age 30 plus. I'm not sure on that his age. So bio is nothing but அவர் என்ன பண்றாரு, where he is living and அவரோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மோட்டோ என்ன அப்படின்னா வந்து அந்த அப்ளிகேஷனில் அவர் என்ன வேணும்னு இதாக இருக்காரு, அவரோட மோட்டோ என்னவா இருக்கு, அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ரிப்பீட்டடாக நான் கேட்டது வந்து ஒன்று டிரான்ஸ்பரன்சி, டீடைல்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அந்த போத் இந்த ரெண்டு தான். மணி சேவிங் இஸ் நத்திங் பட் வந்து அது வந்து ஈச் பர்சன் டிஃப்ரெண்ட் ஆகும், ஈச் பிராண்ட் டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் டிரான்ஸ்பரன்சின்றது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் கனெக்ட் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், நான் அவர்கிட்ட பேசுறதும் சரி அவர் என்கிட்ட பேசுறதும் சரி ஈஸியாக இருக்கணும். பிகாஸ் அதுதான் கம்யூனிகேஷனில் இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அந்த கோல் இஸ் சம்திங் பட் எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனில் ஃபங்க்ஷனல் வைஸாக உங்களுக்கு என்னென்னலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் லைக் எனக்கு அதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட் வேணும், நிறைய லிஸ்ட் வேணும். இப்போ நான் வந்து ஸ்விக்கியில் போயிட்டு நான் ஐ கேன் சர்ச் ஈவன் நான் இங்கே இருந்துட்டு அண்ணா நகரில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டே பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ரேட்டிங் வைஸ் அவங்களுக்கு ரேட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், அண்ட் வந்து அவங்களோட பட்ஜெட் வைஸ் அவங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் வந்து இந்த மாதிரியான ஒரு யூசர் ஜேர்னி, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இன்னும் டென்ஷன் ஆயிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் இப்படி ஒரு ஆப் இருக்குன்னே தெரியல, இப்படி ஆப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்துச்சு. நாட் அவேர் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆப்ன்றது வந்து எங்களுக்கு இப்படி ஒரு ஆப் இருக்குமான்ற அவேர்னஸே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு இருந்தது. ஸோ கேரக்டர் அனலைஸ் நத்திங் பட் வந்து அந்த யூசரோட எக்ஸாக்ட் அவன் எப்படி இருப்பான், அவனோட எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் மைண்ட் செட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனல் வைஸ் பண்ணும்போது அவனுக்கு இன்னும் எந்தூஸாக யூஸ் பண்ணுவாங்க. இது தெரியாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம யூசருக்கும் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ அவர் அப்ளிகேஷன் வில் நாட் பி அ குட் பிளேஸ். ஸோ அவங்க டெக்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். டெக்ஸ் அண்ட் பிராண்ட் இஸ் நத்திங் பட் நம்ம அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணும்போது அது பார்க்க, பிகாஸ் வி கேனாட் டிசைன் சம்திங் யூசர் பிஹேவியர் பிரீச் பண்ணி புதுசாக அவன் எடுத்துகிட்டு போய் காட்டணும் அப்படின்னா யூசர் பயந்துருவாங்க, தில் நாட் யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அவங்களோட ஃபெமிலியாரிட்டி தெரியணும், அவங்க என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சு அப்படின்னா தட் வில் பி ஈஸி டு அஸ் டு லைக் ஃபெமிலியாரிட்டியாக அதே காப்பி பண்ண போகிறதில்ல, பட் வி கேன் ஹேவ் அ ரெஃபரன்ஸ் ரைட். ஸோ ஃபார் ரெஃபரன்ஸ் வி நீட் டு ஹேவ் டெக்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ டெக்ஸ் அண்ட் பிராண்ட்ஸில் எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ சோஷியல் மீடியா இன்னைக்கு இருக்க அப் டு டேட்ஸ் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சின்ன மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் ஆப்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. பிராண்டிங் ஈவன் மினிமல் பிராண்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் மை யூசர் பர்சோனா. ஸோ இந்த யூசர் பர்சோனா பேஸ் பண்ணி அண்ட் தென் தேர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒன் ஆஃப் மை சேலஞ்சிங் ப்ராசஸ் இஸ் காம்படிட்டர் அனலைசிஸ். காம்படிட்டர் அனலைசிஸ் நத்திங் பட் இப்போ நமக்கு வந்து ஐடியா இருக்குது, பட் ஆனால் என்னோட காம்படிட்டர் யாருன்னு தெரியணும், அந்த காம்படிட்டர் கிட்ட என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியணும். உண்மையிலேயே அவங்க என் டேரக்ட் காம்படிட்டரா இல்லை இன்டெரக்டாக இருக்காங்கன்னு சொல்லியானா இது இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு சேலஞ்சிங் விஷயம் என்னன்னா when I started to search this எனக்கு டேரக்ட் காம்படிட்டர்னு சொல்லி ரொம்ப ஃபெமிலியராகவோ அல்லது வந்து இன்னைக்கு நடைமுறையில் பயன்படுத்துகிற அப்ளிகேஷனாவோ வந்து கிடைக்கவே இல்லை. அது நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், பட் எக்ஸாக்டாக இதுதான் அப்ளிகேஷன் அப்படின்னு எனக்கு கிடைக்கல. பட் காம்படிட்டர் அனலைஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணி தான் இந்த இது எடுத்திருந்தேன், இந்த 6 பேரோட எடுத்திருந்தேன். ஒன் இம்ப்ரெஷன், ஷாப் மை, ஸ்டார் பஸ், சோஷியல் வெயின்ஸ். இவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து நாட் அன் அப்ளிகேஷன், இட்ஸ் நாட் அன் அப்ளிகேஷன் in the Play Store. These people are consultants through websites, through phone consulting, through in-person consulting that you can go, there will be an office, you have to tell them and they will have a list of influencer and they will contact them சொல்லி ஒரு மீடியேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி we are eliminating that exact persons. ஸோ அது வந்து ஒரு அப்ளிகேஷனாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் அண்ட் தென் அவங்களோட வெப்சைட்ஸோட ரிவ்யூஸ் எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் பீப்புள் ஆர் யூஸிங் இட். பட் அப்போ ஒரு யூசர் வேர்ல்டு வைட் இருக்க யூசர் ஆர் நம்ம நேஷனல் வைட் இருக்க யூசர்ஸ் அந்த பர்டிகுலர் காம்படிட்டர்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இருந்ததில் மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அந்த யூசர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எழுதியிருந்தது, ரிவ்யூஸில் எழுதியிருந்த ஃபீட்பேக்கில் எழுதியிருந்தது வந்து இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரன்சி, என்னால் இதை ட்ராக் பண்ண முடியல. நாங்கள் இருந்தேன் அப்படின்னா நான் ஈச் டைம் ஒரு விஷயத்துக்காக ஹேவ் டு கோ தேர், டு கால் தெம், ஐ கேனாட் கான்டாக்ட் த இன்ஃப்ளூயன்சர் டைரக்ட்லி. நான் இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு போகணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, டிரான்ஸ்பரன்சி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அகெயின் த டிரான்ஸ்பரன்சி வாஸ் தேர். ஸோ ப்ராடக்ட் ஃபீச்சர் கம்பேரிசன் நத்திங் பட் அவங்க ஐ ஹேவ் மை காம்படிட்டர்ஸ், அவங்க தே வேர் யூசிங் தேர் ஓன் கன்சல்டன்சி ஆர் வெப்சைட் ஆர் வாட் எவர். பட் அதில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அப்ளிகேஷனில் எதை வைக்கலாம், எதை வைக்க வேணாம், எதை புதுசாகவே ஒன்று யோசிப்போம், இல்லை மேஷப் ஐடியாஸ் எதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ the thing is like very basic features தான் நான் எடுத்திருந்தேன், like sign up pages, reports, feedback, demo call was one of my feature. So based on this research
and then I started to doing scope document. Scope document is nothing but நம்ம என்னென்ன இதில் இது பண்ணலாம் அப்படின்னா சாரி. ஸோ ஒன் ஆஃப் மை யூஎக்ஸ் டிசைன் இதில் இருந்து யூஎக்ஸ் ப்ராசஸ்ன்றது வந்து சேலஞ்சிங் பட் இன்ட்ரெஸ்டிங் சொன்னது வந்து இது ஈதர் வைஸ் பண்ண போனது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பிராண்ட் அப்ரோச் பண்ணி இதை பண்ணேன் அண்ட் தென் இன்ஃப்ளூயன்சர் அப்ரோச் பண்ணி பண்ணேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மோட்டோ தான், ட்ரான்ஸ்பரன்சி, மணி, பட்ஜெட் அண்ட் வாட் எவர் த கம்யூனிகேஷன். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான், பட் த பிளேசஸ் வேர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை I started to do in a UI. This is what my UX, so precisely about my UX. So UI, இங்கிருந்து UI போகலாம். So UI I have both the screens for brand and influencer. So because வந்து ஒரே அப்ளிகேஷன் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு பிராண்ட் ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ வில் ஜம்ப் இன் டு UI part. So I named this application as Conecto. It is on my own. Nothing is it's simply fashionized word of connect. Connect is nothing but we are just connecting two people into this. So I just named this as Conecto அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் இதுக்கு வந்து I'll just go with the color palette wise போகலாம். ஸோ ஸ்டைல் கைட், I have my style guide with this. ஸோ நான் இதில் வந்து primary color dark blue சூஸ் பண்ணியிருந்தேன் because blue into the color theory we can say that it is about trust, it is about transparency, it is about well-being. These kind of things will impact the user because இந்த அப்ளிகேஷன்ன்றது வந்து ஒரு நம்பகத்தன்மைக்குள்ள ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன். பிகாஸ் நான் இன்னொருத்தர போய் ரீச் பண்ணுறேன் அப்படின்னும் போது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் வந்து அந்த யூசருக்கு வந்து டெரிவேட்டிவாக அந்த அப்ளிகேஷன்லேயே போகணும் அப்படின்னு சொல்லி ஐ சோஸ் டார்க் ப்ளூ இன்டு தட். அண்ட் செகண்டரி கலர் தட் ஐ யூஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ லைட் ப்ளூ. லைட் ப்ளூ இஸ் நத்திங் பட் லைக் அந்த ப்ளூலேயே நான் வந்து வேறு ஷேட் போகணும் அப்படின்றதால ப்ளூ யூஸ் பண்ணேன். எல்லோ இஸ் ஃபார் அ ஃபங்கி திங் தட் ஐ கேன் சே இட்ஸ் லைக் அட்டென்ஷன் கிராபிங் கலர்னு சொல்லுவாங்க எல்லோ. ஸோ இஃப் யூ ஹேவ் எனிவேர் யூ ஹேவ் அ மைல்ட் எல்லோ, not a bright yellow. Bright yellow will paste something else. So you have a mild yellow, it will be like ஒரு attention grabbing கலராக இருக்கும். சின்ஸ் இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சில விஷயங்கள் அட்டென்ஷன் கிராபிங்காக இருந்தால் தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் yellow. And black and white is something but we are just using it for background and font things. So I'll explain my screens one by one. So this is a mid-fidelity screen. So these two screens are nothing but sign up and sign in screen. So this is my selecting page that I mentioned. Selecting page is like நம்ம வந்து ஒரே அப்ளிகேஷன் தான், பட் பேஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ், பேஸ்ட் ஆன் த யூசர் ப்ரிஃபரன்ஸ் டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். சம்திங் பட் நான் யூசர் சைன் இன் பண்ணிட்டேன். இட் வில் ஆஸ்க் மீ வெதர் யூ ஆர் இன்ஃப்ளூயன்சர் ஆர் பிராண்ட். வாட் எவர் யூ செலக்ட் பேஸ்ட் ஆன் தட் இட் வில் ஹிட் த டேட்டாபேஸ் அண்ட் இட் வில் சேஞ்ச் த அப்ளிகேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் லைக் இஃப் யூ ஆர் செலக்ட் தட் இஃப் யூ ஆர் அ இன்ஃப்ளூயன்சர் ஆர் இஃப் யூ ஆர் பிராண்ட். திஸ் இஸ் வாட் த ஸ்க்ரீன். அண்ட் திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் ஐ டிசைன் இட் அஸ் நான் வந்து ஹோம் பேஜ்க்காக நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஐ டெல் யூ லைக் வாட் அண்ட் ஆல் ரெஃபரன்ஸ் தட் இந்த அப்ளிகேஷனுக்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு வாட் ஐ கேன் சே ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு ரெஃபரன்ஸோ இல்லாத காரணத்தினால ஹோப் யூ ஆல் நோ த அப்ளிகேஷன் ஐ மீன் த சர்வீஸ் கால் ஃப்ரீலான்சர் அப்வொர்க்லாம் இருக்கும் இல்லையா. அப்வொர்க்கோட கான்செப்டை எடுத்துக்கிட்டு நான் இதில் வந்து மேஷப் பண்ணிட்டேன். பிகாஸ் அப்வொர்க் இஸ் நத்திங் பட் ஐ ஹேவ் ஐ ஓன் அ சர்வீஸ் ஆர் ஐ ஓன் அ ஸ்கில், நான் அது வந்து ரெண்ட் பண்ணுறேன்ற மாதிரி தான் இட்ஸ் கால் ஃப்ரீலான்சிங் ப்ரிசைஸ்லி. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா வந்து நான் வந்து ஒரு சர்வீஸ் வந்து நான் அதில் போடலாம், இன்னொருத்தங்க எடுப்பாங்க, பேமெண்ட் அதிலே பண்ணலாம், சேட் அதிலே பண்ணலாம்னு சொல்லியிருக்கும். நான் அது வந்து இட்ஸ் நாட் அன் அப்ளிகேஷன், இட்ஸ் வெப்சைட் ஆர் பிளாக் தட் வி கேன் கால். நான் அதிலிருந்து அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ த ஃப்ரண்ட் பேஜ் ஐ மீன் ஆர் ஹோம் பேஜ் தட் ஐ கேன் கால் இட் வில் டெல் யூ ஃபர்ஸ்ட் திங் திஸ் கேட்டகரிஸ். பேஸ்ட் ஆன் த கேட்டகரிஸ் யூ கேன் சர்ச் ஃபார் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் யூ கேன் சர்ச் த பிராண்ட். ஈவன் த ஹோம் ஸ்க்ரீன் வில் பி சேம் ஃபார் போத் ஆஃப் தெம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஹோம் பேஜில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து அந்த ஃப்ரீலான்சர் ஆர் அப்வொர்க் இவங்களை பேஸ் பண்ணி போனதோட ஒரு இது என்ன அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நான் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் அப்படின்னு இருக்கு, அந்த வேர்ட் இஸ் கால் போஸ்ட், தட் இஸ் கால். ஸோ இதில் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கேம்பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ கேம்பெயின் இஸ் நத்திங் பட் நான் வந்து ஐ எம் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஒரு கேம்பெயின் இதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். that I'm an influencer, I'm owning this channel, this is my data and this is my preference and this is my budget னு சொல்லி I can campaign போடலாம். சேம் வைஸ் ஒரு பிராண்டுமே வந்து they can campaign something like I own a brand, I own a shop, எனக்கு இந்த டேட்டில் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு they can campaign it. So that I'll call as a campaign. First thing is new campaign is nothing but வந்து இப்போ புதுசாக இருக்க campaigns அதில் டிஸ்பிளே ஆகும். டாப் ரேட்டட் பிராண்ட்ஸ் வந்து இதுலேயே டாப் ரேட்டட் பிராண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து நிறைய கேட்டது வந்து டாப் ஷார்ட் ஆர்டர் இருந்தால் ரேட்டிங் வைஸ் இருந்தால் இட் வில் பி ஈஸி டு ஃபைண்ட் அஸ், நம்ம வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அண்ட் தென் ஃபாலோட் பை லிஸ்ட். ஸோ அண்ட் this is like the detail page view that we can call. லைக் அவங்களோட ரேட்டிங், அவங்கள அந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு வந்து எத்தனை பிட் போயிருக்கு அண்ட் அதோட போஸ்டட் டேட் என்ன அப்படின்றது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஓவர் வியூ ஆஃப் த கார்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஹோம் பேஜில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து
அந்த ஃப்ரீலான்சர் ஆர் அப்வொர்க் இவங்களை பேஸ் பண்ணி போனதோட ஒரு இது என்ன அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நான் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் அப்படின்றது அந்த வேர்ட் இஸ் கால் போஸ்ட், தட் இஸ் ஆல். ஸோ இதில் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கேம்பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ கேம்பெயின் இஸ் நத்திங் பட் நான் வந்து ஐ எம் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஒரு கேம்பெயின் இதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். that I'm an influencer, I'm owning this channel, this is my data and this is my preference and this is my budget னு சொல்லி I can campaign போடலாம். சேம் வைஸ் ஒரு பிராண்டுமே வந்து they can campaign something like I own a brand, I own a shop, எனக்கு இந்த டேட்டில் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு they can campaign it. So that I'll call as a campaign. First thing is new campaign is nothing but வந்து இப்போ புதுசாக இருக்க campaigns அதில் டிஸ்பிளே ஆகும். டாப் ரேட்டட் பிராண்ட்ஸ் வந்து இதுலேயே டாப் ரேட்டட் பிராண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து நிறைய கேட்டது வந்து டாப் ஷார்ட் ஆர்டர் இருந்தால், ரேட்டிங் வைஸ் இருந்தால் இட் வில் பி ஈஸி டு ஃபைண்ட் அஸ், நம்ம வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அண்ட் தென் ஃபாலோட் பை லிஸ்ட். ஓகே, திஸ் இஸ் வேர் ஐ கேன் as an influencer நான் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ செலக்டட் நான் ஸ்ட்ரீட் லைட் ஷவர்மாவோட கேம்பெயின் எடுக்க போகிறேன். ஸ்ட்ரீட் லைட் ஷவர்மா ஸோ ஷாப் அவங்க வந்து ஒரு கேம்பெயின் போட்டிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட் வந்து 1000. இந்த ஸ்க்ரீன்ஸில் தான் வந்து ஐ ஜஸ்ட் ஹேட் நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து என்ன டிசைடட். இட்ஸ் லைக் த ஃபர்ஸ்ட் திங் வில் பி வி கேன் ஹேவ் their டீடைல்ஸ், த லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர், their personal contact number and the feedbacks with the previous influencer so that we can have. And this is the place where we can place a bid. Like ஒரு பட்ஜெட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நான் வந்து 1000 வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு. we can have a description also. இது எக்ஸாக்டாக அவங்க என்ன எதுக்காக போட்டிருக்காங்க, we can have a description also. ஸோ அதில் as an influencer நான் வந்து இந்த 1000 நான் பிட்டாகவுமே பிளேஸ் பண்ணலாம், ஆர் ஐ கேன் பிட் above that 1000 ஆர் ஐ கேன் below that 1000 பிளேஸ் பண்ணலாம். எத்தனை பிட் பிளேஸ் பண்ணாலும் the brand will receive the bids. In that they can select one. For example, it's kind of auction நடத்தும் இல்லையா, this is my auction, people will call and then I can select someone else who is preferred to me. So this is how that I can place my bid to that particular person, particular brand or whatever. Okay, here it is chats. So the communication was people were asking. So நான் chats போனேன். இந்த chatsல வந்து still the R&D is going on to me. பிகாஸ் இந்த சாட்ஸ் வந்து எப்படின்னா ஐ கேன் கிவ் தெம் டு சேட் வித் பிராண்ட் ஆர் இன்ஃப்ளூயன்சர், ரெண்டு பேரையும் சேட் பண்ண வைக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் வி கேனாட் ஹாவ் மோர் டிரான்ஸ்பரன்சி இஃப் வி கேன் சி ஆஸ் நம்ம வந்து பிராண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல, யூசர் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சா வி கேன் கிவ் தெம் டிரான்ஸ்பரன்சி. பட் ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஓனரோட பர்ஸ்பெக்டிவ்ல ஐ மீன் the stakeholder perspective யோசிச்சா we can give them all the transparency, because once நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா they'll not come to our application. What they'll do, they'll communicate everything, they'll share their numbers, they'll meet up persons, everything they'll do, budget எல்லாமே அதிலே பேசுவாங்க. they'll not use our application ஓட மற்ற ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ண முடியாது, சாட்ஸ். ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இந்த சாட்ஸ்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை நான் பைபாஸ் பண்ணால் அதில் ஒரு சின்ன ஒரு நாப் வச்சுருந்தேன். we all know right, premium users, free users. So premium users only will have the chat option. அந்த chatலையுமே வந்து you can't chat whatever you want. Like it will not be kind of a WhatsApp screen or a chat screen. It will be kind of a chip chats. Chip chats, you know, right? Nowadays we are having more of the AI stuff. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் லைக் சேட் பாட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏஐ சேட் பாட்ஸில் யூ கேன் டைப் வாட் எவர் இட் கேன் கிவ் யூ. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஏஐக்கு முன்னாடி அந்த சேட் பாட்டுக்கு பேர் சிப் பாட்ஸ் அப்படின்னு சொல்லி, சிப் சேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப் சேட் இஸ் சம்திங் பட் யூ கான் டைப் வாட் எவர், இட் வில் கிவ் யூ சம் சிப்ஸ். லைக் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக சிப்ஸ் இருக்கும். லைக் அந்த வெப்சைட்டை பொறுத்து யூ கேன் ஹேவ் த சிப்ஸ். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் லைக் ஐ வாண்ட் திஸ் அந்த மாதிரி. இஃப் யூ செலக்ட் இட் வில் கிவ் அன் ஆன்சர். பேஸ்ட் ஆன் தட் ஆன்சர் அகெயின் யூ வில் ஹேவ் அ சிப்ஸ். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் அல்காரிதம் தட் இட் வில் கேப்சர். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேட் ஆப்ஷன் தான் வந்து கனெக்டோவில் இருக்கும். பிகாஸ் வி கேனாட் கிவ் தெம் ஆல் த டிரான்ஸ்பரன்சின்றதுனால. ஸோ தே கேன் சேட் ஆர் நம்பர். ஸோ அந்த மாதிரியான இருக்காது. அண்ட் ப்ரீமியம் அண்ட் ஃப்ரீ யூசர்ஸ் வில் ஹேவ் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஐம் கிவிங் தம் சேட்ஸ் பட் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஹியர் இட் இஸ் ப்ரொஃபைல் செட்டப். ப்ரொஃபைல் செட்டப் இஸ் சம்திங் பட் நான் ஒரு பிராண்டாக போகிறேன். ஐ ஹாவ் டு செட்டப் மை ப்ரொஃபைல் அண்ட் ஐ ஹாவ் டு கிவ் all the details to the application so that the other person can have my overview entire to the application அப்படின்றது. So profile setup will go easily. Like first thing, your info is nothing but your name, your uploaded photo, contact and locations, and the channel info is nothing but whatever the channel that you own, you have to give that particular channel's infos. For example, your channel logo, in what is their exact platform that people will have today. Like one person can have Instagram one channel, YouTube one channel, Facebook, whatever the other social medias, everybody is using things, right? So adanala vandu you have to mention what platform it is, and you can add more of your channels, not only YouTube. If you own an Instagram channel, you can add it. So it will be like adding process.
ஸோ ஹியர் இஸ் திஸ் டூ பார்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு பேமெண்ட். இப்போ நம்ம பேமெண்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த பேமெண்ட்டில் என்ன அப்படின்னா வந்து ஈச் இன்ஃப்ளூயன்சர் கேன் ஹேவ் அவங்க இஷ்டத்துக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா. பட் அதை வந்து நம்ம ஒரு பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், இன்னும் ஆளாளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு ஐஎல்ஏ இருக்கணும் அப்படின்றதுனால வந்து ஸோ நான் வந்து பிளான்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், ப்ரீ டிஃபைன் பிளான்ஸ். ஸோ தேர் வில் பி 3 plans, சில்வர், கோல்ட், பிளாட்டினம். இந்த 3 plansல யூ கேன் கிவ் யுவர் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் யூ கேன் கிவ் 500, ஃபார் கோல்டு யூ கேன் கிவ் 1000, ஃபார் பிளாட்டினம் யூ கேன் கிவ் 2000 அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து என்னை வந்து இன்னொரு பிராண்ட் எடுக்கும்போது தே கேன் செலக்ட் விச் பிளான் இட் இஸ். ஸோ அந்த பிளானோட பேஸ் பண்ணி அந்த ப்ரொமோஷனோட டேஸ் டிஃபர் ஆகலாம், ஆர் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுற அந்த கண்டென்ட் டிஃபர் ஆகலாம். ஃபார் சில்வர் பிளான் ஐ கேன் போஸ்ட் இட் ஒன்லி ஃபார் 5 days, பட் பிளாட்டினம் பிளான் ஐ கேன் போஸ்ட் இட் ஃபார் 30 days அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இது பண்ணுங்க. டோன்ட் நீட் டு கோ நெகோஷியேட், நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் இது வரும், டோன்ட் நீட் டு, எவ்ரிதிங் டேக் கேர் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ கஸ்டம் பிட்ஸ்மே இருக்கும். கஸ்டம் பிட்ஸ் நத்திங் பட் சி அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பிளான்ஸ் ஐ ஹாவ் ஒன் மோர் திங்ஸ் லைக் இந்த பிளான்ஸில் இல்லாமல் நான் ஒரு சர்வீஸுமே நான் கொடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த கஸ்டம் பிட்ஸ். ஸோ பேமெண்ட் ப்ராசஸுமே நம்ம வந்து அப்ளிகேஷனே டிரைவ் பண்ணிக்கலாம். டோன்ட் நீட் டு கோ டு கம்யூனிகேட் டு த பர்சன் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். ஸோ யூ கேன் செட் அப் அஸ் லைக் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எனக்கு எவ்வளோ என்ன பர்சன்டேஜில் வேணும், செகண்ட் பேமெண்ட் எனக்கு என்ன பர்சன்டேஜில் வேணும், ஃபுல் பேமெண்ட் என்ன பர்சன்டேஜில் வேணும்ட்டு பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன் வில் ஆட்டோமேட்டிக்லி calculate which plan you took on which percentage that amount should get deduct அப்படின்றது இருக்கும். So this is about Conecto's mid-fidelity screen. So influencer and brand application both will work together, but both will have different looks and perspective. So in the like I'm trying to finish this off by giving an overview on this. Like ஒரு brand and influencer connect பண்ற application based on transparency, based on trust, based on the budget fixing, communication, everything, but you don't need to go to a real-time person or a consultant, or you need to go for the user journey entire thing. This one application, Conecto, can eliminate or bypass entire your process, and it will be a great thing to achieve whatever you want in that exact thing. Thank you.